ரஷ்யாவின் ஆயுதங்களை மேம்படுத்துவதற்கான 3 ஆண்டுகளின் முயற்சிகள், அதன் பெறுமதிகள் உலகின் கவனத்தை ஈர்க்கின்றன. இந்த முயற்சிகள் ரஷ்யாவின் போர்த்திறனை அதிகரிக்க உதவுகின்றன, மேலும் இதன் விளைவுகள் சர்வதேச உறவுகளை பாதிக்கின்றன. வரவேற்கக்கூடிய மாற்றமாக, டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கிடையிலான கருத்து விவாதங்களை முன்னெடுக்க விரும்புகிறார். இது இரு நாடுகளுக்கிடையான உறவுகளை புதுப்பிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்தியாவுடன் ரஷ்யாவின் ஆயுத ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்பு நிலையை மேலும் வலுப்படுத்துவதற்கான அடிப்படையாக இருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா தலைவர்களுக்கிடையிலான சந்திப்புகள் மிகவும் முக்கியமானவை. இவர்கள் இரு நாட்டு தலைவர்களாக பேச்சுவார்த்தை மூலம் சமரசம் அடைய முயற்சிக்கிறார்கள். ரஷ்யாவின் A-500 விமான பாதுகாப்பு அமைப்பு உலகுக்கு அறிமுகமாகியிருப்பது ரஷ்யாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவே இராணுவ உத்தியோகஸ்தர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறது. S-400 மற்றும் S-500 பாதுகாப்பு அமைப்புகள் மேற்கு நாடுகளை அச்சுறுத்துகின்றன. இது செயற்கை நுண்ணறிவால் சீரமைக்கப்பட்டுள்ளது, மேலும் மிசைல்களை விரைவில் எதிர்நோக்குவதற்கான அதிக திறனை கொண்டுள்ளது. S-500 அமைப்பு புலியாட்டி விமானங்களை ஆதிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. இது அமெரிக்கா மற்றும் பிரான்சுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது, இதனால் உலகின் இராணுவ சமநிலையை மேலும் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. ரஷ்யாவின் S-500 இராணுவ நடவடிக்கைகளில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மதிக்கப்படுகிறது. இது ஆளுமைகளின் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அமைப்பு பாதுகாப்பு வரிகளை மறுசீரமைக்கின்றது. அமெரிக்கா தனது எதிரிகள் மீது கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை அனுப்புவதன் மூலம் அந்த நாடுகளின் பாதுகாப்புக்கு அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இதனால்தான் S-500 அமைப்பின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கின்றது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு ரஷ்யா வழங்கிய போர் விமானங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்கள் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமாக இருந்தன. இது இந்தியா புதிய S-500 பாதுகாப்பு அமைப்பை வாங்க வேண்டும் அல்லது இல்லையா என்ற எண்ணத்தில் உள்ளது. இது அதன் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யவும் உதவியாக இருக்கும். இந்திய பாதுகாப்பு நிறுவனங்கள் தற்போது தங்களுடைய எதிர்த்தாக்குதல்களை உருவாக்கி வருகின்றன. இது நாட்டின் பாதுகாப்பு சுதந்திரத்தை அதிகரிக்க உதவியாக இருக்கும்.